ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து சஹாரா டெசர்ட்டை பற்றி எப்படி கேள்விப்பட்டிருக்கோம். அது ரொம்ப சூடாக இருக்கும்ப்பா, ரொம்ப துளி கூட இந்த பச்சை இல்லாமல் பார்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அங்கே வாழ்கிறது. அது மட்டும் இல்லாமல் லார்ஜஸ்ட் டெசர்ட் இந்த வேர்ல்டு, இந்த மாதிரி நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. நான் வாட் இஃப் சயின்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஒரு விதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நமக்கு சின்ன வயசில் இருக்குது ஆமாம் அப்படின்னு சொல்லப்பட்டது நாளை பின்ன இல்லைன்னு மாறிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூட்டோ கூட கேள்விப்பட்டிருப்போம். அது ஒன் ஆஃப் த பிளானட்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது கிடையாதுப்பா, அடிச்சு விட்ருங்க, அது ஒரு டுவார்ஃப் பிளானட்னு சொல்லிட்டு அப்புறம் மாற்றினாங்க இல்லைங்களா. இது அது மாதிரி இல்லை. பட் எனிவேஸ் இந்த விஷயத்துலையும் சஹாராவை இன்ன வரைக்கும் நம்ம லார்ஜஸ்ட் டெசர்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த ஒரு கருத்து அந்த ஒரு வார்த்தை இனிமேல் மாறும்னு நினைக்கிறேன். ஏன்டா மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, சஹாரா கொஞ்சம் கொஞ்சமாக பச்சையாக மாறிட்டுருக்கு. ஐ மீன் அங்கே நிறையா பிளான்ஸும் அங்கே வெஜிடேஷனும் பயங்கரமாக ப்ளூம் ஆக ஆரம்பிச்சிருக்குது. சஹாராவில் எப்படா பிளான்ஸ் எல்லாம் முளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூட சேர்த்து இப்போ சஹாரா ஒரு சோலை வனமாக மாறுறது நல்லதா கெட்டதா? கண்டிப்பாக நல்லது தானே. ஒரு டெசர்ட்டு ஒரு காடாக மாறுறது நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேயும் ஒரு செக் வச்சுருக்குறாங்க. ஸோ பேசிக்காக சஹாராவில் என்ன நடக்குது, சஹாரா ஒருவேளை ஒரு ஃபாரஸ்ட்டாக மாறினா அதனால என்ன பிரச்சனைன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா. சஹாராவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ நடக்கிற ஒரு மேஜரான ஒரு பிரச்சனையை நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். பட் எனிவேஸ் இந்த டாபிக் எடுத்ததுனால மீண்டும் ஒரு முறை அதை பற்றி அட்ரஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போயிடலாமே. கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமாக உலகத்தையே புரட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையவே எடுத்துக்கலாமே. சென்னையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த அக்னி வெயில்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த டைம் அந்த ஒரு ஜோனில் அந்த மே மாதம் அப்போல்லாம் வெயில் பயங்கரமாக அடிக்கும். அதுக்கப்புறம் மழை பெய்யும். அதுக்கப்புறம் டிசம்பர் அக்டோபர்லாம் சொல்லவே தேவையில்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதாவது ஒரு 2-3 இயர்ஸாகவே பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டும் இருக்கான்னு தெரியல. பட் எனிவேஸ் எனக்கு தெரிஞ்சு 2-3 வருஷமாக எப்படி இருக்குன்னா, மேல் அடிக்கிற அதே வெயில் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 2 மந்த்ஸுக்கு அப்புறம் திருப்பியும் அதே வெயில் அடிக்குது. இப்போ இந்த வருஷம் கூட ஆக்சுவலாக செப்டம்பர் ஒரு 1 வீக் பேக்காக இப்போ கூட அந்த பீச்சுக்கெலாம் போயிட்டாங்களே அந்த ஏர்ஃபோர்ஸ் அந்த ஷோக்கெல்லாம், அந்த டைம்லேயே பயங்கரமான வெயில். எப்படி அந்த மே மாதம் அடிக்குமோ கிட்டத்தட்ட அந்தளவுக்கு வெயில் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு அந்த வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த டைம்லாம் அப்படி வெயில் அடிக்கக்கூடாது. ஸோ இது இதெல்லாமே எதை டிட்டர்மைன் பண்ணுது, எதை சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட்டிக் சேஞ்ச் பயங்கரமாக மாறிட்டுருக்கு. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிருது, சம்மந்தமே இல்லாத மாதிரி மாறி மாறி போயிட்டுருக்கு. இதுதான் இந்த ஒரு சின்ன ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு டேர்ம் தான் அந்த பக்கம் சஹாரா பாலைவனத்திலிருந்து சோலை வனமாக மாறுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லப்படுது. ஸோ ஓகே, இதுதான் நம்ம ஊர். அந்த சின்னதாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம இந்தியாவிலேருந்து ஏஷியாவிலேருந்து கிளம்பி போய் நம்ம ஆஃப்ரிக்காவுக்கு போயிடலாம். ஸோ இப்போ ஆஃப்ரிக்காவில் என்ன நடக்குது? ஆஃப்ரிக்காவில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக 2ஆக பிரிப்பாங்க இல்லைங்களா, நார்த் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லிட்டு. சவுத் ஆஃப்ரிக்கா ஓரளவுக்கு இந்த மழை பெய்யுறது ஒரு நார்மல் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அந்த நார்த் ஆஃப்ரிக்கா தான் ரொம்ப, இந்த சஹாரா டெசர்ட்லாம் நார்த் ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது. மழையே பெய்யாமல் ரொம்ப வறண்டு போய் ஒரு வானம் பார்த்த பூமிலாம் நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல. ஸோ கிட்டத்தட்ட வானம் பார்த்த ஒரு 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 சைடு தான் அந்த நார்த் ஆஃப்ரிக்கா சைடே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படா அங்கே இப்படி மழை பெய்யுது அப்படின்னா, நான் வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே சவுத்தில் மழை பெஞ்சிட்டு இருந்து இல்லைங்களா, அங்கே சில பல சைக்ளோன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும், அதெல்லாம் மழை பெய்யுதில்ல. இப்போது இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் காரணமாக சவுத்தில் இருந்த அந்த சைக்ளோன் பார்த்திங்கன்னா நார்த்தை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நல்ல விஷயம் தானே, நார்த்தில் மழையே பெய்யல, அப்போ அங்கே போய் பெஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சந்தோஷம் தான். நிறையா அந்த மாதிரி சஹாராலாம் சோலைவனமாக மாறுது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் பிரச்சனை. வழக்கமாக எந்த இடத்துல மழை பெய்யுமோ அந்த இடத்துல மழை பெய்யறதில்ல. எங்கே மழை பெய்யாதோ யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ அந்த இடத்துல மழை பயங்கரமாக பெய்யுது. இன்னும் ஒரு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதாவது கண்ட்ரிஸ் பேரை நான் சொல்லிடுறேன். மொராக்கோ, அல்ஜீரியா, துனிஷியா, லிபியா, இதெல்லாம் மழையே பெய்யாத ஒரு இடங்கள். ரொம்ப ரொம்ப ரேரு, பேஞ்சாலே ரேரு, அந்த மாதிரி ஒரு டைப்பு. இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மழைன்றது பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பெஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் துனிஷியான்றது கோட் படத்தில் இன்ட்ரோ ட்ரெயின் சீன் நம்ம பார்த்துட்டு போலிங்களா, அது ஆக்சுவலாக துனிஷியாவில் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஏதோ கடல் மாதிரி கூட ஏதோ இருக்குன்னு மாதிரி கேள்விப்பட்டேன். சரி, ஓகே, கம்மிங் பேக் டு சஹாரா. ஸோ இப்போது இந்த மாதிரியான இடங்களில் பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் இருக்கவே இருக்காது. ஆனால் இப்போது சமீப காலங்களாக அங்கே மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க.
ஸோ சின்ஸ் இந்த சஹாராவும் அந்த நார்த் பெல்ட்னு சொல்ல முடியாது, நார்த் சைட் ஆஃப் த காண்டினென்ட் இருக்கிறதுனால அங்கேயுமே மழைகள் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி அப்படி இப்படியே லேஸாக வந்துட்டு தொடர்ந்து மழை வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சஹாராவோடைய அந்த நிலப்பரப்பு இருக்குது இல்லைங்களா, அது வழக்கத்தை விட 6 மடங்கு அதிகமாக வெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த நீர்த்தன்மை அந்த இதில் சர்ஃபேஸில் இருக்கும்ல, அது வழக்கத்தை விட 6 மடங்கு அதிகமாக வந்து வெட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக ரெயின்ஃபால் அங்கே இருக்கிற காரணத்தினால தான் சஹாராவில் இந்த மாதிரி பிளான்ட்லாம் லைட்லாம் முளைக்குது, அங்கங்கே வந்து ஒரு மாதிரி பச்சை பச்சை தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டு ப்ளஸ் அந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நாசா அவங்களுடைய அந்த சேட்டலைட் இமேஜ் மூலமாக பார்க்கும்போது நல்லாவே, நான் எங்கேயாவது சைடில் இது போடுறேன் அந்த இமேஜை பாருங்கள். ஸோ அதில் வந்துட்டு நல்லாவே தெரியுது முன்னாடி இருந்த சஹாராக்கும் இப்போ இருக்கிற சஹாராவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லிட்டலாக ஒரு டிராஸ்டிக் சேஞ்சுன்னே சொல்லலாம். நம்ம கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, ஒரு இடத்துல இந்த மாதிரி மழை அப்புறம் அதுக்கு தகுந்த சுற்றுச்சூழலாம் அமைஞ்சதுன்னா ஒரு பாலைவனம் கூட சோலைவனம் மாறும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் லிட்டலாக நிஜமாக உலகத்துடைய லார்ஜஸ்ட் டெசர்ட்னு சொல்லப்படுற அந்த சஹாராவில் மழை காரணமாகவும் கிளைமேட் சேஞ்ச் காரணமாகவும் அங்கே ஒரு 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 பயங்கரமான ஒரு ஹேப்பனிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுலேயே ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரியும் சொல்கிறாங்க. அதாவது சஹாரா, நமக்கு தெரிஞ்ச சஹாரா தான் இந்த பாலைவனம், ரொம்ப பெருசாக இருக்குது, வறண்ட பூமி, வானம் பார்த்த பூமிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சஹாரா வாஸ் அ ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. நம்ப முடியுதா? என்னால் நம்ப முடியல. நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஓகே, ஷாக்காக வேணாம். ஸோ சஹாரா வந்து பேசிக்காக ஒரு ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. திரும்பியும் எப்படி ஒரு கிளைமேட் சேஞ்சுனால ஒரு பாலைவனத்தை சோலைவனமாக மாற்ற முடியுமோ அதே மாதிரி ஒரு சோலைவனத்தையும் பாலைவனமாக மாற்ற முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சஹாரா. பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அப்படி ஒரு ஃபாரஸ்ட்டாக இருந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸு, நல்ல ஒரு வாட்டர் பாடிஸ் எல்லாம் கொண்ட ஒரு இடம் பார்த்திங்கன்னா காலை பின்ன அந்த இதெல்லாம் கிளைமேட் லோவெல்லாம் மாறி கடைசியில் டெசர்ட்டாக மாறிடுச்சு. இப்போது திருப்பியும் அந்த இடம் ஒரு ஃபாரஸ்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது, அதுவும் வந்து சாதாரண ரேட்லாம் இல்லை, பயங்கர ரேப்பிட் ஃபாஸ்ட்டாக மாறிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பயங்கரமான நியூஸு. இதில் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா, அதுக்கு நான் வரேனே. இப்போ நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சஹாரா மேலே மற்ற இடங்கள்லாம் வந்துட்டு வழக்கத்தை விட, அதுவும் எப்படி சொல்கிறதுனா வந்து ரொம்ப ஹை, கிட்டத்தட்ட 400% அதிகமான ரெயின்ஃபால் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த சஹாரா மேலே இந்த நார்த்தன் ஸ்டேட்ஸில் எல்லாமே கிட்டத்தட்ட பயங்கரமான ஃப்ளட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் துபாயில் பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி அது ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை வந்துட்டு ஒரு சில நாட்களில் பெஞ்சதில்ல, அதே மாதிரி நிறைய இடங்கள்ல அங்கே வந்து ஃப்ளட்டிங் பயங்கரமாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன். இப்போ சஹாராக்கு நல்லது, சூப்பர், ஒரு ஃபாரஸ்ட்டாக மாறப்போகுது. இப்போ யாருக்கு ஆப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைஜீரியா அப்புறம் வந்துட்டு கேமரோன் அந்த மாதிரியான இடங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100% அவங்களுக்கு ரெயின்ஃபால் வரணும்னு வச்சுக்கோங்களேன், இயர்லி நான் சொல்கிறேன். ஆனால் அந்த கடந்த சில மாதங்களில் பார்த்திங்கன்னா, அது கடந்த ஒரு கடந்த 1 இயர் ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது அதில் கிட்டத்தட்ட 50-70% தான் வந்துட்டு அங்கே மழை ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்படின்னா யாருக்கு தெரியும், ஒரு சைடு டெசர்ட்டாக இருந்த சஹாரா ஃபாரஸ்ட்டாக மாறிட்டு இருக்கு. நைஜீரியா அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கேமராலாம் மழை கொஞ்சம் தான் வந்துக்கிட்டு இருந்தது, நல்லா ஒரு மாதிரி டீசெண்டாக இருந்துச்சு, அதெல்லாம் டெசர்ட்டாக மாறுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துட்டு எழுப்ப தான் தோணுது. ஸோ பேசிக்காக இதுதான் ஓவராலாக வந்துட்டு சஹாராவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமை பார்த்திங்கன்னா சஹாராவுக்கு மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் இந்த மாதிரி தான் மாற்றி வந்து போயிட்டுருக்க காரணத்தினால டெசர்ட்ஸ் எல்லாம் ஃபாரஸ்ட்டாக மாறுது, ஃபாரஸ்ட்லாம் டெசர்ட்டாக மாறுது. இதெல்லாம் நல்லது தானே, அதாவது எதுவுமே அழியல, அப்படியே ஒன்று மாற்றி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது அவ்வளோ சிம்பிளான விஷயமே கிடையாது. ஏன்னா ஒரு இடத்த நம்பி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஒரு மக்கள் வாழ்கிறாங்க, அவ்வளோ பெரிய வெஜிடேஷன் இருக்குது, ஒரு பெரிய ஒரு என்விரான்மெண்ட்டே சுற்றி இருக்குது. அப்படிங்கும்போது சடனாக இதெல்லாம் அப்படியே உல்ட்டாவாக மாறும்போது இட்ஸ் நாட் ஈஸின்றதான் இது. அதே மாதிரி இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிற ரேப்பிட் சேஞ்சில் பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாது. மேபி நமக்கு இப்போ சஹாராவில் நிறையா மழை பெய்யலாம், அதனால் வந்துட்டு காடாக மாறுற மாதிரி இருக்கலாம். ஆனால் யாருக்கு தெரியும், உடனே அந்த சைக்கிள் அந்த சேஞ்செலாம் மாறி திடீர்னு மறுபடியும் வந்து வெயில் பயங்கரமாக போட்டு கொளுத்தலாம். நோ ஒன் நோஸ். ஏன்னா இப்போ இருக்கிற கிளைமேட் வந்துட்டு முற்றிலுமாக அன்பிரிடிக்டபுளாக இருக்குது. ஸோ அந்த பருவமழையெல்லாம் பெய்தான்னா பருவமழையெல்லாம் பார்த்தே பல வருஷங்கள் ஆச்சுன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது பாட்டுக்கு இந்த சைக்ளோன் மழையெல்லாம் வந்துட்டு அதனால யூஸான்னு கேட்டிங்கன்னா எனக்கு யூஸான்றது தெரியல. மேபி அந்த ஹீட்டை ஏதோ குறைக்குதோ ஒன்றுமோ. பட் அதை தாண்டி பருவமழை கரெக்டாக வந்து பெஞ்சாதான் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனாக போயிட்டுருக்குன்னு நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு டைம் பார்த்திங்கன்னா அந்த கொரோனா டைமில் வந்து ஒரு அந்த ஜோன் 2020 ஆமாம் அந்த ஜோன் நினைக்கிறேன், அந்த வருஷம் கொஞ்சம் பருவமழை எக்ஸ்ட்ராவாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த பொல்யூஷன்லாம் வந்து டோட்டலாக வந்து கட்டான ஒரு வருஷம் அதுதான் நினைக்கிறேன் 2020.
2020 மாதிரி இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் இந்த ஒரு செஞ்சுரியில் இந்த உலகம் அப்படி ஒரு இயரை பார்க்குமான்னு தெரில. நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த லாக்டவுன் அதெல்லாம் தாண்டி யோசிச்சு பாருங்களேன், எந்த வண்டியும் போல், பெருசாக எந்த ஒரு ஃபேக்ட்ரியும் ரன் ஆகலை, பொல்யூஷனை நம்ம சொல்கிறதுக்கு வந்துட்டு எந்த ஒரு அறிகுறியுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே கட் டவுன் இல்லைங்களா, வேர்ல்டு ஃபுல்லாக ஷட் டவுன். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலமை வந்துட்டு ஆப்வியஸாக நிறைய பேர் கஷ்டம் ரொம்ப இது. அதெல்லாம் தாண்டி ஒரு 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 பிகர் காஸ்ட்னு பார்க்கும்போது, ஒரு பூமி அப்படி எடுத்துக்கும் போது எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நேச்சர் தன்னைத்தானே வந்துட்டு சீரமைச்சிக்கிட்ட ஒரு ஜோன், ஒரு பீரியட்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இது, அந்த மாதிரினா நான் கொரோனாவை மீன் பண்ணல, அந்த மாதிரி நேச்சருக்கு ஒரு டைம் கொடுக்குற மாதிரி மேபி அடுத்த ஆல்டர்னேட் சோர்சஸ் நம்ம வந்து இப்போது ஆல்ரெடி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஃபாசல் ஃபியூல்லாம் வந்து தீரப்போகுது, அதனால் நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகணும், சோலாருக்கு போகணும், இல்லை எலக்ட்ரிக்கு போகணும்னு பேசிகிட்டு இருக்கோம்ல. அப்படி ஒரு வேளை நம்ம வந்துட்டு பயங்கரமாக ஸ்ட்ராங்காக ஒரு 5 years எல்லோரும் எலக்ட்ரிக் அப்படியே ஜம்ப் ஆகிட்டோம்னா, எல்லோரும் சோலாருக்கு ஜம்ப் ஆகிட்டோம் அப்படின்னா, மேபி அந்த எமிஷன்ஸ், இந்த கார்பன் மோனாக்சைடு அவ்வளோப்பா அதெல்லாம் வர்றது குறைஞ்சால் திருப்பியும் பூமி தன்னைத்தானே வந்துட்டு புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளே கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, ரொம்ப கருத்தூசியாக போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. பாலைவனம் டு சோலைவனம் மாறுமா தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் இப்போது போயிட்டுருக்க ரேட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரேப்பிட் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. யாருக்கு தெரியும், மேபி இன்னும் ஒரு 5-6 yearsலேயே இதே நிலைமை தொடர்ந்துச்சு அப்படின்னா சஹாரா டெசர்ட் அப்படின்றத நம்ம வந்து அடிச்சு விட்டுட்டு சஹாரா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட போடலாம். இல்லை, அமேசான் இருக்கோ. சரி, ஓகே, விட்டுருங்க. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தேங்க்யூ, பபாய்.